சரி ஓகே. திஸ் இஸ் கால்டு ஸ்டீல் டேபிள். ஓகேங்களா? ஸோ நாம் மென்ஷன் பண்ணுற எல்லா இங்கே மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு மெம்பரும் போல்டானாலும் சரி வெல்டானாலும் சரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பீமாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி சேனல் செக்ஷன் ஐ செக்ஷன் டி செக்ஷன் வாட் எவர் மேபி என்ன செக்ஷனாக இருந்தாலும் நாம் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நாம் பாட்டுக்கு செலக்ட் பண்ண முடியாது. நாம் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் பேஸ்ட் ஆன் ஸ்டீல் டேபிள் தான் பேஸ் பண்ணி தான் நாம் அதைய மாடலே டிசைனே பண்ணுவோம். சரி ஸ்டீல் டேபிள் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஒரு செக்ஷன்னா என்ன மாதிரி சைஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற டேட்டாவை உங்களுக்கு கொடுக்குறது பேர் தான் அந்த ஸ்டீல் டேபிள் அப்படிங்கிறோம். சார் கோட் புக் அப்படிங்கிறது கோட் புக் ரெஃபரன்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற ஒரு மெம்பர் எடுத்துகிட்டு டிசைன் பண்ணுன்னா அதுக்கு என்னென்ன லிமிட்டெட் வேல்யூலாம் இருக்கணும். ஸோ லிமிட்டெட் வேல்யூலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டி செக்ஷனை நீங்கள் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா டி செக்ஷனை டிசைன் பண்ணுறதுக்கு IS 800-2007 அப்படிங்கிற கோட் புக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அதை பேஸ் பண்ணி தான் டிசைனை பேஸ் பண்ணின்னு ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த மெம்பர் மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறது தான் ஸ்டீல் டேபிள். ஸோ இதுதான் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது ஒன்று ஸ்டீல் டேபிள் அண்டு IS 800-2007 இந்த ரெண்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஸ்டீல் டேபிள் ஆர் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய. சரிங்களா? சரி ஓகே சார் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார்த்துக்கலாம். சொன்னோமா? ஸோ இது வந்து ரோல்டட் ஸ்டீல் பீம் அப்படிங்கிறாங்க. பீம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் JPன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? JP LP அப்படின்னு மென்ஷன் லைட் பீம் J ஃபார் ஜாக்கெட் பீம் அப்படிங்கிறது. சரி அதோட வெயிட் என்ன அப்படிங்கன்னா 7.1 அப்படிங்கிறது வெயிட் இப்போ எடுக்கிறோம். நம்ம எடுப்போம்ல எப்பவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலை எதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம் வெயிட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டீலை வெயிட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஒரு டன் எடுக்கிறது அப்படின்னு மாதிரி தான் பேஸ்ட் ஆன் டன் அப்படிங்கிறது யூனிட்டு. ஸோ வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா மூட்டை ஒரு பேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சாண்டாக இருந்ததுன்னா ஒரு யூனிட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். பிரிக்கா இருந்துச்சுன்னா நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம் எத்தனை நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்டீல் அப்படிங்கிறது வெயிட்டை பேஸ் பண்ணி ஸோ வெயிட்டுக்கு இத்தனை வெயிட் இருக்குது அப்படின்னா ஏரியா எவ்வளோ இருக்கும். இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் லெவல் பீம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம் எடுக்கிறேன் அப்படின்னா மீடியம் பீம் 250 அப்படின்னா வாட் தி மீனிங் ஆஃப் 250 இந்த ஐ செக்ஷனில் 250 அப்படிங்கிறது இது ஹைட். இந்த ஹைட்டை மென்ஷன் பண்ணுறதா 250. சரிங்களா? 250 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே 250 மென்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி ஓகே 37.3 அப்படிங்கிறது அதோட வெயிட்டு 47.5 அப்படிங்கிறது அதோட ஏரியா டி அப்படிங்கிறது ஹெச் அப்படிங்கிறது 250. இங்கே என்ன 250 கொடுத்துருமோ அதான் இங்கே வரும். சரி பிரெத்து 125 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பிரெத் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோமா 25. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷனை நான் கடையில் வாங்குறதா இருந்தால் ஒரு ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த கோட் புக்கை பேஸ் பண்ணி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோட் புக்கில் என்னென்ன மெம்பருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் வெப் பீம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் HB சரிங்களா? C ஃபார் சேனல் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? சேனல்னா C ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பீம் அப்படிங்கிறோம். நம்ம பீம் அப்படிங்கிறது காலம் அப்படியே இருந்ததுன்னா வெர்டிக்கல் போர்ஷனில் வச்சுட்டு அதே தான் இதே மெட்டீரியல் இதே ப்ராப்பர்ட்டி தான் அதை டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்கும். சார் இதில் வந்து எல்லாமே பீம் நிறைய மென்ஷன் பண்ணிடுறாங்க சேனல் மென்ஷன் பண்ணிடுறாங்க. எங்கேயுமே காலம் அப்படிங்கிறது ஸ்டீல் டேபிளே இல்லையே சார். இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா அந்த பீமு தான் நம்ம என்னவோ பண்ணிக்கிறோம். பீம்னா ஹரிசானல் மெம்பர் காலம் இஸ் த வெர்டிக்கல் மெம்பர். பீமை தான் நாம் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் சாரி பீமை தான் என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் காலமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பீமை எங்கெல்லாம் பீமை நாம் வந்து ஸ்டீல் RCCல மாதிரி காலத்துக்கு தனியாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் போட்டு ப்ரொவைட் பண்ணி அதுக்கெல்லாம் வெர்டிக்கல் மெம்பர் போட்டிருப்பாங்க. பட் அதே தான் என்ன பண்ணுவாங்க ஸ்டீல் பீமுக்கும் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பீம் அப்படிங்கிறதுக்கும் தனியாக
ஒரு கடையில் போயிட்டு காலத்துக்குன்னு தனியாக ஒரு மெம்பர் கொடுப்பாங்களான்னா இல்லை. என்ன சைஸ் பண்ணிட்டு போய் ஒரு ஷாப்பில் போயிட்டோ இல்லாட்டி ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டோ நீ எனக்கு இந்த ஷேப்பில் இந்த சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே பீமே வந்து என்ன மாதிரி ஆக்ட் ஆகும், காலமாக ஆக்ட் ஆகும். ஸோ அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது நிறைய டைப் ஆஃப் இருக்கு. ISJP அப்படின்னா ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம் அப்படிங்கிறான். MB அப்படின்னா ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம், HB அப்படின்னா ஹெவி பீம், WPனா வைட் பீம் அப்படிங்கிற கேட்டகரியில் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஓகே, பீம் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மெம்பர் சப்ஜெக்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் லோடு பர்பண்டிகுலர் டு லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ். அதாவது பர்பண்டிகுலர்னா ஹரிசானல் டு வெர்டிகல். காலம் அப்படிங்கிறது பீம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம கிளாஸ் ரூம்லேயே பார்த்துப்பீங்க, மேலே உங்கள் தலைக்கு மேலே 2 ஹரிசானல் மெம்பர் போயிட்டு இருக்கும். அது இஸ் கால்ட் பீம் அப்படிங்களா. அதோட வேலை என்ன, ஸ்லாப்ல இருந்து லோடை அப்சார்ப் பண்ணி அந்த லோடை எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணும், காலத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ மேலே இருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் அப்சார்ப் பண்ணி அந்த லோடை ஹரிசானலாக கொண்டு போயிட்டு வெர்டிகலாக டவுன் பண்ணுற செக்ஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பீமோட ஒர்க்கே. ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் மெம்பர் இஸ் சப்ஜெக்டட் டு டிரான்ஸ்வர்ஸ் த லோட் பர்பண்டிகுலர் டு லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ். பர்பண்டிகுலர்னா ஹரிசானல் மெம்பர் டு வெர்டிகல் ஆக்சிஸ். வெர்டிகல் ஆக்சிஸ்ங்கிறது இங்கே என்ன, காலம். பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது என்னது, ஸ்லாப். சரிங்களா. இந்த ஸ்லாப்ல இருந்து லோடை வாங்கி காலத்துக்கு கொண்டு போய் கொடுக்குற வேலை தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, பீம் பண்ணிட்டு இருக்கு. சரி ஓகே. ஸோ இந்த கர்வ்டு செக்ஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே பார்த்துட்டோம். எப்படி பிளாஸ்டிக் செக்ஷன் எப்படி ஆகும், பிரேக்கிங் பாயிண்ட்டு, ஈல்டு பாயிண்ட்டு, பிளாஸ்டிக் செக்ஷன், எலாஸ்டிக் செக்ஷன், அது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருக்கோம். சரி ஓகே. நெக்ஸ்ட் பீமை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஏதோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சுட்டு ஒரு 3 கேட்டகரியாக அதைய கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரி, என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது, பிளாஸ்டிக் செக்ஷன், காம்பேக்ட் செக்ஷன், செமி காம்பேக்ட் செக்ஷன் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் கொண்டு வராங்க, 3 கேட்டகரியில் கொண்டு வராங்க. பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படின்னு என்னது, டெவலப் த பிளாஸ்டிக் ஹிஞ்ச் அண்ட் ஹேவ் a rotation capacity required for the failure for the structure by the formation of plastic mechanism is called a plastic section. rotation, ஒரு பீமுக்கு rotation capacity இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஹிஞ்ச்னா என்னது, எலாஸ்டிக் அப்படின்னா என்னது, பிளாஸ்டிக்னா என்னது, எலாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு பொசிஷனில் நாம் விட்டுட்டு இழுத்துட்டு ஒரு பொருளை விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே போச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக். பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை இழுத்துட்டு மறுபடியும் விட்டு அந்த லோடை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் போகாமல் எந்த இடத்துல விட்டோமோ அதே மாதிரி இருக்கும். சரிங்களா. இப்போ ஜவு மிட்டாய் எல்லாம் இழுத்தோம் அப்படின்னா விட்டுட்டோம் அப்படின்னா லப்பர் பேண்ட் இருக்குல்ல, லப்பர் பேண்ட் எல்லாம் இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுக்கலாம், பட் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். தட் இஸ் கால்ட் எலாஸ்டிக். பிளாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குடத்தையெல்லாம் இருக்கும், குடமெல்லாம் இருக்கும், குடத்தையெல்லாம் வந்து அதை ஹீட் பண்ணி அப்படியே இழுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், லோடு ரிலீஸ் பண்ணிட்டீங்க, லோடு மறுபடியும் விட்டுட்டீங்க, கையை விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஹீட் ஆகி போன பார்த்தீங்களா ஜவு முட்டா மாதிரி போயிருக்கும். ஸோ அது மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷன் போகுமானா போயிருக்காது, மறுபடியும் எப்படி இழுத்து விட்டோமோ அதே பொசிஷனில் இருக்கும். தட் இஸ் கால்ட் பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் ஹிஞ்சோட பிளாஸ்டிக் கெப்பாசிட்டியோட ரொட்டேஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஒரு பீமுக்கு தட் இஸ் கால்ட் அ பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. சரி, தட் இஸ் அ பிளாஸ்டிக் மெக்கானிசம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் காம்பேக்ட் செக்ஷன். காம்பேக்ட் செக்ஷன்னா பிளாஸ்டிக் செக்ஷன் inaccurate plastic hinge rotation capacity for the formation of a plastic mechanism before buckling are called compact section. buckling அப்படின்னா என்னது, பக்லிங் அப்படிங்கிறது வளையிறது பேர் தான் பக்லிங் அப்படின்னு சொல்றாங்க. லாங் காலமா இருந்தால் பக்லிங் ஆகும், லாங் காலம். இப்போ பீமில் பார்த்தீங்கன்னா லாங் பீம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு துணி காய போட்டிருப்பாங்க, துணி காய போட்டா அந்த எண்டில் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த எண்டில் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க, நடுவில் கொண்டு போய் துணியை காய போட்டாங்கன்னு என்ன ஆகும், வளைஞ்சு போகும். அப்படி இருக்கிறத பேர் தான் பக்லிங் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்லிங் கெப்பாசிட்டியோட பக்லிங் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேஷன் கெப்பாசிட்டியோ ஒரு பிளாஸ்டிக் மெக்கானிசமோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அ காம்பேக்ட் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. காம்பேக்ட் செக்ஷன் பிஃபோர் பக்லிங் ரொம்ப முக்கியமான ஒன்று.
இதுலேயும் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இருக்கும், இதுலேயும் ரொட்டேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். எப்போ அப்படின்னா பிஃபோர் பக்லிங் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரொட்டேஷன் கெப்பாசிட்டியும் பிளாஸ்டிக் காம்பேக்ட் செக்ஷன் அப்படிங்கிறாங்க. பட் பிளாஸ்டிக் செக்ஷன் அப்படிங்கிறது என்டையராகவே ரொட்டேஷன் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் செமி காம்பேக்ட் செக்ஷன். செமி வந்து காம்பேக்ட் செக்ஷனுக்கு அப்படியே பிளாஸ்டிக் ஹிஞ்ச் லோக்கல் பக்லிங் இருக்கிற இடத்துல லோக்கல் பக்லிங்க அரஸ்ட் அதில் வந்து என்ன இருக்காது, பிளாஸ்டிக் மூமெண்ட் இருக்காது, அப்புறம் ரொட்டேஷன் கெப்பாசிட்டி இருக்காது. தட் இஸ் கால்ட் செமி காம்பேக்ட். சரி, ஓகே. ஸோ இதான் வந்து 3 கேட்டகரிஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் லேட்டரல் சப்போர்ட்டட் பீம். 2 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லேட்டரலி சப்போர்ட்டட் பீம், செகண்ட் ஒன் லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கிறாங்க. லேட்டரலி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்னங்க சார்? லேட்டரலி சப்போர்ட்டட் பீம், சரி, இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பேஜ் நம்பர் 36 டேபிள் நம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, IS 800 2007ல் பேஜ் நம்பர் நம்ம போய் பார்ப்போம். லேட்டரல் அன்சப்போர்ட்டட் பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். பேஜ் நம்பர் 36. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ளெக்ஷன் லிமிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. லேட்டரலி சப்போர்ட்டட் பீம், லேட்டரலி சப்போர்ட்டட் பீம், லேட்டரலி அன்சப்போர்ட்டட் பீம். லேட்டரலி சப்போர்ட்டட் பீம்னா ஒரு பீமை கொண்டு போய் சப்போர்ட் பண்ணியிருப்போம், அது கூட எதுவுமே ஆட் ஆயிருக்காது. பட் லேட்டரலி சப்போர்ட்டட் பீம்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சரோட சப்போர்ட் பண்ணியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு சுற்றியும் காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் சப்போர்ட்டட் பீம். அன்சப்போர்ட்டட் பீம்னா எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது, ஆனால் அது லோட கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற பேர் தான். ஸோ இந்த டேபிள் என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ளெக்ஷன் லிமிட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் லிமிட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னா என்ன கேட்டகரிலாம் வரணும். லைவ் லோடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது பர்லின் அக்ரிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டிங் எலாஸ்டிக் கிளேடிங் அப்படிங்கிறது ஸ்பேன் வந்து இந்த கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள், இந்த டேபிள் ஃபார்மெட்டுக்கெல்லாம் நம்ம சமூக போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும் ஏன் இந்த டேபிள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த லேட்டரலி சப்போர்ட்டட் பீமை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கான தியரி போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, டிசைன் பொசிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் தியரியாக பார்த்துக்கலாம். இது வந்து தியரியாக பார்க்குறத விட நாம் சம்முக்கு போகும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நாம் இங்கே இருக்க என்னென்னலாம் தியரியாக எழுதி ரிட்டர்ன் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு மேட்ச் ஆகிக்கும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னா அப்போ அப்படியே ரீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஃபார்முலாவில் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கான சம்மு போயிடலாம், டைரெக்டாக சம்மு போயிடலாம். சிம்பிளி சப்போர்ட்டட் லேட்டரலி சப்போர்ட்டட் பீமுக்கான சம்மு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டிசைன் ப்ரொசீஜர் என்னென்னலாம் இருக்குங்கிறத முன்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 5 meter span carrying a reinforced concrete floor capable of providing laterally restrained to the top compression flange. பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிய சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மட்டும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. டிசைனிய சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா சப்போர்ட்டடா அன்சப்போர்ட்டடா அப்படிங்கிறத நாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, laterally restrained to the compression flange concrete floor capable of providing lateral restraint to the top
கம்ப்ரஷன் ஃபிளான்ஜ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஐ செக்ஷன் இருக்கும், அந்த ஐ செக்ஷனுக்கு மேலே அதோட ஃபிளான்ஜ் அப்படிங்கிறது மேலேயும் டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தான் ஃபிளான்ஜ்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் போர்ஷனை வெப் அப்படிங்குவோம். ஒரு ஐ செக்ஷன் இருக்குன்னா ஐ செக்ஷன் எப்படி ட்ரா பண்ணுவ நீ? ஒரு ஐ, ஒரு ஹரிசானல் மெம்பர், 2 ஹரிசானல் மெம்பர், 2 ஹரிசானல் மெம்பர், 1 வெர்டிக்கல் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணினா ஐ செக்ஷன் கிடைக்கும். அப்படிதானே ஐ செக்ஷனு? ஐ செக்ஷனை ஐ இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, கேபிட்டல் ஐயை மென்ஷன் இது பண்ணி பாருங்க. 2 ஹரிசானல் மெம்பர், ஒரு வெர்டிக்கல் மெம்பர் போட்டோம்னா அப்படின்னா ஐ கிடைக்கும். சரிங்களா? அந்த 2 ஹரிசானல் மெம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டிஸ்கால்ட் as a flange அப்படிங்கிறோம். ஒரு வெர்டிக்கல் மெம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டிஸ்கால்ட் வெப் அப்படிங்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபிளான்ஜ் அப்படிங்கிறது மேலே டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயும் என்ன பண்ணுறாங்க, காங்கிரீட்டை போட்டு ஃபில் பண்ணிடுறோம். காங்கிரீட் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறோம், அதையே எங்கேயுமே மூவ் ஆகாத மாதிரி. அப்படின்னா அது என்ன அர்த்தம்? எங்கேயுமே மூவ் ஆகலைன்னா அது காங்கிரீட்டும் சப்போர்ட் பண்ணுது அந்த பீமுக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சப்போர்ட்டட் பீம். எதுவுமே ஃபிளான்ஜும் சரி வெப்புக்கும் சரி எதுவுமே காங்கிரீட்டோ எதுவுமே போடாமல் அந்த பீம் மட்டும் மொட்டையை நின்றுட்டு இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன்சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட்டடு அன்சப்போர்ட்டடுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. சரி, இதில் வந்து சப்போர்ட்டட் பீம் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளோ பீமோட ஸ்பேனோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே என்ன ஆக்ட் ஆகுது, யூடிஎல்னா என்னது, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு மேட் ஆஃப் 20 kN per meter இம்போஸ் லோடு அண்ட் 20 kN per dead load அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செக்ஷன் இஸ் ஸ்டிஃப் அகேன்ஸ்ட் த பீரிங். ஸ்டிஃப் அகேன்ஸ்ட் த பீரிங் ரொம்ப முக்கியமானது. ஸ்டிஃப் அகேன்ஸ்ட் த பீரிங்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். எதுக்கு? பீரிங் ரெண்டு பக்கம் சாயாத மாதிரி இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், சப்போர்ட்டட் பீம். ஓகே, இதுதான் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணோம்னா பீம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 பீம் இருக்கு, ஒரு பீம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு சப்போர்ட், 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவு 5 மீட்டர். இதுக்கு மேலே யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் 2 கேட்டகரியில் ஆக்ட் ஆகுது. ஒன்று இம்போஸ் லோட ஆக்ட் ஆகுது, ஒன்று டெட் லோட ஆக்ட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா 20 kN per meter ஃபார் இம்போஸ் லோட், 20 kN per meter ஃபார் டெட் லோட். ஸோ 2 கேட்டகரியில் ஆக்ட் ஆகுது. சரி, ஸ்டெப் நம்பர் 1 கால்குலேஷன் ஆஃப் ஃபேக்டர் லோடு. ஃபேக்டர் லோடு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். சார் ஃபேக்டர் லோடுன்னு என்னது, நார்மலாக இருக்கிறத விட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு 20 kN தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டிசைன் பண்ணும்போது 20 kN ஒரு ஃபியூச்சரில் ஒரு 10 kN சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் 30 அதுக்கு ஒரு 10 kN ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் வந்து ஃபேக்டர் லோடுனாவே நார்மல் லோடோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அ ஃபேக்டர் லோடு. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு, ஆல்வேஸ் 1.5 அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபேக்டர் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1.5 மல்டிபிள் பண்ணுறோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தான் 1.5, இது நார்மல் லோடு. பண்ணோம் அப்படின்னா 30 kN. நாம் டிசைன் பண்ண வேண்டியது 20 kN தான். ஆனால் ஒரு சேஃப்டிக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் லோடு ஆக்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அதுக்காக 30 kN வச்சுக்கிட்டேன். ஃபார் டெட் லோட் 30 kN. ஃபேக்டர் லோட் ஃபேக்டர் பண்ணோம் அப்படின்னா 30, 2 ஆட் பண்ணால் 60. ஆனால் நார்மலாக நம்மளுக்கு லோடு எவ்வளோ வரும், 40. ஏன்னா 20 தான் இருந்துச்சு, 20 தான் இருந்துச்சு. நாம் என்ன பண்ணுறோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியால் மல்டிபிள் பண்ணும்போது 30 16 ஒன்று ஆண்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் செல்ஃப் வெயிட் அண்டு பெண்டிங் மூமெண்ட். ஸ்டெப் என்னது, மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்ததுன்னா 8 W என்னது, லோடு இன் ஃபார் 5 மீட்டரு டிவைட் பை 8.